வெல்கம் டு அன்பு ஆன்லைன் டியூட்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு இன்ஸ்டால் ஜாவா. எப்படி ஜாவா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி அதை பாத் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த சிஸ்டத்தில் ஜாவா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுறேன். இதில் ஜாவா சின்னு டைப் பண்ணுறேன். என்டர் அடிக்கிறேன். ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்டு ஆஸ் எ இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட் வருது. இதில் ஜாவா இல்லை. வாங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நான் ஜாவா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஜேடிக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜாவா என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ டவுன்லோட் பண்ணாலே வந்துடும். அதில் நீங்கள் 32 பிட்டா 64 பிட்டான்னு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. அது உங்கள் லேப்டாப்பு டெஸ்க்டாப் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வெல்கம் டு ஜேடிகே அண்ட் நெட்பீன்ஸ் ஐடி 8.2ன்னு கேட்கு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாவா டெவலப்பர் இது லொக்கேஷன் கேட்கு. இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் ஜேடிகே 1.8.1/1 காட்டுது. இதை நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் ஒரு வார்னிங் மெசேஜ் 32 பிட்டா அப்படின்ட்டு இதை நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு செக் ஃபார் அப்டேட்டும் நான் ஆனில் தான் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரிப்பேரிங் இன்ஸ்டாலேஷன். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டாலேஷன் உங்களோட ரேம் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ எஸ்எஸ்டி மாட்டிருந்தீங்க இன்னும் குயிக்காக உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். என்னோடய ரேம் ஸ்பீடு 8 GB வச்சுருக்கேன். 256 எஸ்எஸ்டி. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாலிங் ஜேடிகே 8 அப்டேட் 111 காட்டுது. ரன்னிங் ஜேடிகே இன்ஸ்டாலர். ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே இதில் பார்த்திங்கன்னா டிசேபிளாக இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் பட்டனை நம்ம இதில் தெரியும். அதில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் 97 வந்திருக்கு. 100 கம்ப்ளீட். நெட்பீன்ஸ் ஐடி இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜாவா இன்ஸ்டால் முடிஞ்சவொடனே நெக்ஸ்ட்டு நெட்பீன்ஸும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் பட்டன் செட்டப் கம்ப்ளீட்னு வந்துச்சா. இப்போ ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பாத் செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் திஸ் பிசி கிளிக் பண்ணிக்கிறேன். சி டிரைவ் டபுள் கிளிக். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 டபுள் கிளிக் பண்ணுறேன். ஜாவா டபுள் கிளிக் பண்ணுறேன். ஜேடிகே 1.8 டபுள் கிளிக் பண்ணிட்டு பின்னை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஏரோ ஹெட் வருதுல, லெஃப்ட் சைடை கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி போகிறேன். ப்ராப்பர்ட்டியில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் போய்க்கிறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே என்விரான்மெண்ட் வேரியபிள் அதை கிளிக் பண்ணணும். இப்போ கீழே பாருங்கள், இதில் பார்த்த கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணுறேன். இதில் ரைட் கிளிக் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். அங்கே காப்பி பண்ணோம்ல அதை பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே 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 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத் செட் பண்ணோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாத் செட் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ சிஎம்டி டைப் பண்ணிவிட்டு இப்போ ஜாவா சீனு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தி நாட் ரெகக்னைஸ்ட் வந்துச்சு. இப்போ பாருங்கள் ஜாவா சோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் காட்டுது. ஸோ ஜாவா இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.